ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் ஆசியாவிலே ரிச்சஸ்ட் மேன் யாருன்னு கூகுள் பண்ணி பார்த்தா அது முகேஷ் அம்பானி தான் நம்பர் 1ல காமிக்கும். இதுல முதல் 10 பேர்ல டாடா பேர் எங்கேயுமே வரல. ஆனா இந்தியாவில் முகேஷ் அம்பானியும் சரி ரத்தன் டாட்டாவும் சரி, இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கம்மி கிடையாது. முகேஷ் அம்பானி அவர்களுடைய மனைவி அன்பளிப்பா பல கோடி மதிப்புள்ள 3 பிரைவேட் ஜெட் வாங்கி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி இவர்கிட்ட பல சொகுசு கார்கள், அவருடைய வீடு அன்டிலியா இருந்தாலும் இவர்கிட்ட மொத்தம் 6 கம்பெனி தான் இருக்கு. அதுவே ரத்தன் டாட்டா கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு பங்களா வீடு தான். ஆனா இவர்கிட்ட 135 கம்பெனிஸ் இருக்கு. இதுல யார் ரிச்சுன்னு நினைக்கிறீங்க? 6 கம்பெனியா இல்ல 135 கம்பெனியா? சொல்ல கஷ்டமா இருக்குல்ல. இன்னைக்கு வீடியோல இவங்க 2 பேர்ல யாரு பெரிய ஆளுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஆசியாவிலே ரிச்சஸ்ட் மேன் முகேஷ் அம்பானி தான். அதே மாதிரி டாட்டாவும் அவர்களுடைய சொத்து சேர்த்தா ஏசியாவிலே எப்பயோ ரிச்சஸ்ட் மேனா வந்திருப்பாரு. ஆனா டாட்டா ஏன் அப்படி பண்ணல? இவங்க 2 பேர்ல யாரு அதிகமா ஷோ ஆஃப் பண்றாங்க? இவங்களுடைய பணம், சொத்து, பிசினஸ் எல்லாத்தையும் ஒண்ணா பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்ட் டைம்ல நோட்டிஃபியா வரும். ஸோ அதே மாதிரி நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல கீழே லிங்க் தரேன், மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸோ அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 1868ல வெறும் 21,000 வச்சு டெக்டைல்ஸ் பிசினஸ் ஆரம்பிச்ச ஜம்ஷெட்ஜி டாட்டாவோட கம்பெனி இன்னைக்கு 5 லட்சம் கோடி மதிப்பு. இவர் கடந்து வந்த பாதம் மிக கடினமான ஒன்று. ஸ்டோரி ஆஃப் டாட்டா அப்படின்னு நம்ம சேனல்லே ஒரு வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே கார்ட்ஸ்லையும் நான் ஆட் பண்ணுறேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்க. சரி, இப்போ வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். 1839 பிறந்த ஜம்ஷெட்ஜி டாட்டா அவருடைய 14 வயசுல அவரோட அப்பாவுடைய பிஸ்னஸ் ஜாயின் பண்ணி அவரோட படிப்பையும் முடிச்சிட்டாரு. குடும்ப கஷ்டத்தினாலையும் டெக்டைல்ஸ் பிஸ்னஸ் டிமாண்ட்னாலையும் அவர்கிட்ட இருந்த 21,000 வச்சு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நாக்பூர்ல முதல் டெக்டைல்ஸ் மில் திறந்தாரு. அவர் எதிர்பார்த்த மாதிரி அவருடைய டெக்டைல்ஸ் மில் நல்ல முன்னேற்றத்தை பார்த்துச்சு. இந்த முன்னேற்றத்தை தொடர்ந்து வேற பிஸ்னஸ் ஆரம்பிக்க பிளான் பண்ணாரு. மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு. ஆனா அவருடைய கனவு நினைவாகல. ஜம்ஷெட்ஜியோட மகன் டோரப்ஜி டாட்டா அந்த கனவை நினைவாக்குனாரு. டாட்டாவோட முதல் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனியும் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கம்பெனியும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பவர் கம்பெனியும் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் இந்தியாவில் உருவாச்சு. ஆனா இவரும் விதி விட்டு வைக்கல. இவரும் காலமானார். 1938ல டாட்டா குடும்பத்தில் சேர்ந்த ஜஹாங்கீர் டாட்டா 14 கம்பெனியும் உருவெடுத்தாரு. இவருடைய நிர்வாகத்தில் டாட்டா 14 கம்பெனில இருந்து 95 கம்பெனி ஆனது. அதுல இவர் ஆரம்பிச்சதுதான் இந்தியாவிலே முதல் விமான நிறுவனம் டாடா ஏர்லைன். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் இந்திய அரசாங்கத்தால இந்தியா ஏர்லைன்ஸ்ல இருந்து ஏர் இந்தியா என்று மாற்றப்பட்டது. இப்படி 3 தலைமுறை ஓட கடின உழைப்புல முன்னேறிய டாடா நிறுவனம் ரத்தன் நாவல் டாட்டா பொறுப்பேற்கப்பட்டு இன்னைக்கு உலகிலேயே ரத்தன் டாட்டா ஃபேமஸ் பிராண்டாக இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு நடுவுல டாடா இண்டஸ்ட்ரீஸ் ஒரு ஸ்ட்ரீம் கம்பெனியா இருக்கு. இன்னைக்கு டாடா இண்டஸ்ட்ரீஸோட நெட்வொர்த் 5 லட்சம் கோடி இருக்கு. சரி, இப்போ இன்னொருத்தருடைய கதையை பார்ப்போம். இவர்கிட்ட இருக்கிற கார்களுக்கு பல ஏழைகள் மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்கலாம். இவருடைய வீடுல 6 மாடி கார் பார்க்கிங் இருக்கு. பாதி தமிழ்நாட்டு மக்கள் தொகையே தங்க வைக்கலாம். ஆமாங்க, முகேஷ் அம்பானியை பற்றி தான் சொல்றேன். ஏன்னா இவர் பார்ன் வித் கோல்டன் ஸ்பூன். ஆன இவருடைய தந்தை திருபாய் அம்பானி மிக கடின உழைப்பாளி. வெளிநாட்டில் வேலை செஞ்சு வெள்ளியில காசு சேர்த்து இந்தியாவில் வந்து சேர்ந்து மும்பையில் சின்ன டெக்டைல்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி பல கஷ்டங்களும் கடின உழைப்பையும் போட்டு முன்னேற்ற கண்டவுடன் ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்பரேஷன் நிறுவனம் ஆரம்பிச்சாரு. இந்த நிறுவனம் முக்கியமாக மசாலா மற்றும் நூல் உற்பத்தி பண்ணாங்க. இது கூடவே விமலன்னு ஒரு தனியா ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சு பாலிஸ்டர் புடவை செய்யப்பட்ட சால் சூட்ஸ்னு விற்பனை செஞ்சாரு. ஆனா இவர் எதிர்பார்த்த மாதிரியே சரியா போகல. அதனால தன்னுடைய கம்பெனி பப்ளிக் லிமிடெட்டாக மாத்தி ஷேர்ஸ் மூலமாக பப்ளிக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சாரு. கொஞ்ச காலத்திலேயே ரிலையன்ஸ் நிறுவனம் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சது. உடன் நல நம்பிக்கையுடன் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதே விமல் நிறுவனத்துல மக்கள் திருபாய் ரிலையன்ஸ் 2022ல 75,000 கோடி வருவாயாக
வளர்ச்சி கண்டது. ரிலையன்ஸோட வளர்ச்சிக்கு ஃபார்ச்சூன் 500 கம்பெனி லிஸ்ட்லையும் இடம்பெற்றது. மிகப்பெரிய வளர்ச்சி கண்டது. திருபாய் அம்பானி அவருடைய உடல்நிலை காரணமாக காலமானார். இவருக்கு அப்புறம் இவரோட மகன்கள் முகேஷ் அம்பானி மற்றும் அனில் அம்பானி ரிலையன்ஸ் நிறுவனம் கைமாறியது. இருந்தாலும் அண்ணன் தம்பி நடுவில் டிஃப்ரென்ஸ் பிஸ்னஸ் ஸ்டைல்னால தம்பி அவருடைய பிஸ்னஸ்னால எல்லாத்தையும் இழந்து திவால் நிலையில இருக்காரு. அண்ணன் மென்மேலும் வளர்ச்சி கண்டு $93 பில்லியன் மதிப்புல இருக்கிறாரு. அடுத்தது யார்கிட்ட அதிகம் பணம் இருக்கிறது? முகேஷ் அம்பானி கிட்ட $93 பில்லியன் இருக்கிறது. அதுல அவரோட நிறுவனங்கள் ரிலையன்ஸ் பெட்ரோல் பம்ப், ரிலையன்ஸ் ஜியோ, பல கம்பெனிஸ் வச்சிருக்காரு. ஆனா ரத்தன் டாட்டா 135 சப்சிடரிஸ் வச்சிருந்தாலும் அம்பானியை விட நெட்வொர்க்ல கீழே தான் இருக்காரு. இவர் பெயர் பேப்பர்ல கூட வந்ததில்லை. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறிப்பிட்ட ஃபீல்ட்ல தான் வச்சிருக்காரு. ஆனா டாடா எல்லா ஃபீல்டுகளிலும் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்டீல், கெமிக்கல், ஐடி, ஆட்டோமொபைல்ஸ் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆல்மோஸ்ட் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும் இருக்கிறாங்க. அதனால இவரோட மார்க்கெட் கேபிட்டல் ரிலையன்ஸை விட அதிகமாக தான் இருக்கு. இருந்தாலும் இந்தியாவில் முகேஷ் அம்பானியோட நெட்வொர்க் அதிகமாக இருக்குதுன்னு உங்க கேள்விக்கு பதில் இதோ. முகேஷ் அம்பானி தான் ரிலையன்ஸோட ஓனர். நிறுவனத்தோட 48% ஷேர் இவர்கிட்ட தான் இருக்கு. இவருடைய பெயருக்கான வேல்யூ கம்பெனிக்கு பெனிஃபிட்டா இருக்கு. இதனால இவருடைய நெட்வொர்க் செப்டம்பர் 2021 $93 பில்லியனாக இருக்கு. அதுவே ரத்தன் டாட்டாவோட ஷேர் டாடா குரூப்ல வெறும் 1% தான் இருக்கு. ஏன்னா இவருடைய நிறுவனம் 66% ஷேர் தானமாக கொடுக்கறாங்க. அதுவும் சர் ரத்தன் டாட்டாவோட ட்ரஸ்ட், சர் டோரப்ஜி ட்ரஸ்ட், டாடா எஜுகேஷனல் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்னு பல டாடா ட்ரஸ்ட் மூலமா இந்தியாவோட எஜுகேஷன், ஹெல்த், லைவ்லி ஜெனரேஷன், ஆர்ட், கிராஃப்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் முன்னேற்றம் பண்றதுக்கு தானம் பண்றாங்க. ரத்தன் டாட்டா கிட்டத்தட்ட 135 கம்பெனிஸ் இருக்கு. ஆனா இவருடைய ஃபேமிலி வேல்யூஸான தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கறதையே முக்கியமா பார்க்கறாரு. இதுவே எந்த ஒரு டொனேஷன் பண்ணாமலே எல்லாம் ஷேர்ஸையும் டாடா அவர்கிட்டயே வச்சிருந்தா ஆசியாவில் முதல் பணக்காரரா இருந்திருப்பாரு. அதுக்குன்னு முகேஷ் அம்பானி வெறும் பேப்பர்ல தான் பணக்காரன், டாடா தான் பணக்காரன் தான் நினைக்காதீங்க. இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அடுத்தது யாரு அதிகமா ஆடம்பரமா இருக்காரு? வீடு, காரு, பணம், இது ரெண்டுமே 2 பேத்துக்கிட்டயே இருக்கு. ஆனா ஆடம்பரத்தை யாரு ரொம்ப வெளியே காட்டுறாங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். அம்பானி தன் மகனுடைய கல்யாணத்துக்கு பண்ணும்போது இந்தியாவே அதை பத்தி பேசிச்சு. அதே மாதிரி தன் மனைவியோட பிறந்த நாளுக்கு இது வரைக்கும் 3 பிரைவேட் ஜெட்ஸ் வாங்கி கொடுத்திருக்காரு. இந்த ஜெட்ஸோட பணம் பல கோடிகள். எதுக்கு இப்படின்னா இன்னும் அவர்கிட்ட இருக்கிற சோலார் கிளாஸ் ரூபியாஸ் ஒரு 700 கோடி. இவருடைய மனைவி நீதா அம்பானி எப்பயுமே லேட்டஸ்ட் டிசைனர், வேர் பிராண்டட் வாட்ச், விலை உயர்ந்த ஹேண்ட்பேக்ஸ்னு பட்டே கிளப்புவாங்க. இவ்வளவு ஏன், அம்பானி வீட்டில் வேலைக்காரர் கூட கம்மி கிடையாது. முகேஷ் அம்பானியோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் இவரை ஸ்காட் பண்றதுக்கு 3 கோடியில மெர்சிடஸ் AMG G6 3S வச்சிருக்காரு. இவருடைய அன்டிலியா வீட்டுக்குள்ள இவங்க குடும்பம் என்ஜாய் பண்றதுக்காக ஒரு தனி ஸ்னோபால் அறையே இருக்கு. அதுவே ரத்தன் டாட்டா கிட்ட என்ன இருக்குன்னு பார்த்தா அவருடைய சாதாரண வாழ்க்கையும் 4 இளைஞர்களை எப்படி உயர்த்த முடியும்னு யோசனை தான். இதனால தான் இவருடைய வீடு பெருசா வைக்காம அந்த பணத்தை புது ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த பணம் எல்லாருக்கும் உதவியா இருக்கும்னு இவருடைய டாடா ஹெல்த் கேர் 25 ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரியில கவர் பண்ணது. எல்லா நிறுவனங்களும் மாதிரியும் டாட்டாவும் எல்லா சோசியல் ஒர்க் ஃபீல்டில் இறங்கி உதவ ஆரம்பிச்சாங்க. அது உலக சுகாதாரமாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மைக்ரேஷன் ஆர் சோசியல் ஜஸ்டிஸா இருக்கட்டும். ஆனா இது வெளியே பெரிய பப்ளிசிட்டி இல்லாம பண்றாரு. இவருடைய வேல்யூஸ், எத்திக்ஸ் எப்பயுமே தான் உதவி செய்யறதுல வெளியே யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு உறுதியா இருக்கிறாரு. அப்படியே தெரிஞ்சாலும் அது எவ்வளவு பெரிய நியூஸ் ஆகும்னு அது எச்சரிக்கிறாரு. டாட்டாவுக்கு ஆடம்பரமா இருக்க முடியுமா? இல்ல ஆடம்பரத்தை விரும்பல, இதனால எல்லாத்தையும் சைலண்டா போன்லயே முடிச்சுக்கிட்டாரு. ஸோ காய்ஸ், இப்போ நீங்க சொல்லுங்க, இவங்க 2 பேருமே பெரிய பிஸ்னஸ்மேன், 2 பேருமே அவங்க நிறுவனத்தை பெரிய அளவுல கொண்டு வந்திருக்காங்க. இதுல ஒருத்தவங்க பெரிய உதவி செய்யறாங்க, துளி அளவுல கூட வெளியே தெரிய மாட்டேங்குது. அதுவே இன்னொருத்தர் சின்னதா செஞ்சாலும் பெருசா வெளியே தெரியுது. இதுல யார் உண்மையிலே உயர்ந்தவங்கன்னு உங்க பதில கமெண்ட் செக்ஷன்ல
மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அப்படியே ஆன் பண்ணிவிடுங்க. அப்போனா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு கரெக்ட் டைமில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பரான வீடியோலாம் நம்மளாம் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.